வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். பாரதியார் கவிதைகள். குயில் பாட்டு. குயில் தன் பூர்வ ஜென்ம கதை உரைத்தல். வேந்தன் மகன் தேனில் விழும் வண்டினைப் போல், விந்தையுறு காந்தமிசை வீழும் இரும்பினைப் போல், ஆவலுடன் நின்னை ஆறத் தழுவி ஆங்குனது கோவை இதழ் பருகிக் கொண்டிருக்கும் வேளையிலே, சற்று முன்னே ஊரினின்று தான் வந்து இறங்கியவன், மற்றும் நீ வீட்டை விட்டு மாதருடன் காட்டினிலே கூத்தினுக்கு சென்றதனை கேட்டு குதூகலமாய் ஆத்திரந்தான் மிஞ்சி நின்னை ஆங்கெய்தி காண வந்தோன், நெட்டை குரங்கன் நெருங்கி வந்து பார்த்துவிட்டான். பட்டப்பகலிலே பாவிமகள் செய்தியைப் பார், கண்ணாலங்கூட இன்னும் கட்டி முடியவில்லை, மண்ணாக்கி விட்டாள் என் மானந் தொலைத்து விட்டாள். நிச்சய தாம்பூலம் நிலையா நடந்திருக்க, பிச்சை சிறுக்கி செய்த பேதகத்தை பார்த்தாயோ என்று மனதில் எழுகின்ற தீயுடனே நின்று கலங்கினான் நெட்டை குரங்கன் அங்கே. மாப்பிள்ளைதான் ஊருக்கு வந்ததையும், பெண் குயிலி தோப்பிலே தான் உந்தன் தோழிகளுமாம் சென்று பாடி விளையாடும் பண்பு கேட்டே குரங்கன் ஓடியிருப்பதோர் உண்மையையும் மாடனிடம் யாரோ உரைத்துவிட்டார். ஈரிரண்டு பாய்ச்சலிலே நீரோடு மேனி நெருப்போடும் கண்ணுடனே மாடன் அங்கு வந்து நின்றான். மற்றிதனை தேன்மலையின் வேடர்கோன் மைந்தன் விழிகொண்டு பார்க்கவில்லை. நெட்டை குரங்கன் அங்கு நீண்ட மரம் போலே எட்டி நிற்கும் செய்தி இவன் பார்க்க நேரமில்லை. அந்நியனை பெண்குயிலி ஆர்ந்திருக்கும் செய்தி ஒன்று தன்னையே இவ்விருவர் தாம் கண்டார், வேறு அறியார். மாடனதை தான் கண்டான், மற்றவனும் அங்கனுமே. மாடன் வெறி கொண்டான், மற்றவனும் அவ்வாறே. ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.